2017ஆம் ஆண்டு அதிர்ஷ்டம் மற்றும் சிறுத்தை சிவா கூட்டணியில வெளிவந்த படம் தான் விவேகம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சில கலவையான விமர்சனங்களை பெற்றது. 130 கோடிகள் எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா வசூல்ல எந்த குறையுமே வைக்காம ஒரு மிகப்பெரிய சாதனையா படைச்சது. வித்தியாசமான முயற்சியாக இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் படத்திற்கு வில்லனாக பாலிவுட்ல புகழ்பெற்ற விவேக் ஓபராவை கமிட் பண்ணாரு. சொல்லிக் கொள்ளும்படி அவருக்கு அந்த படம் பெயரை வாங்கி கொடுக்கல. எல்லாத்துக்குமே காரணம் இந்த படத்துடைய வசனங்கள் தான். விவேகம் படத்துல டெரர் வில்லனாக காட்டப்பட்ட விவேக் ஓபராய் அவர்கள் அந்த படத்துல அதிர்ஷ்ட புகழ்ந்து மட்டுமே பேசுவாரு. எந்த காட்சிகள் அதுல தோன்றினாலுமே அவரை வலிமை மிக்க ஒரு கதாபாத்திரம் வசனமாக பேசி புகழ்ந்து தள்ளிட்டுமே இருப்பார். விவேகம் படத்திற்கு வசனம் எழுதியவர் யார் அப்படின்னு தெரியல. ஒரு வில்லன் ஹீரோவுடைய புகழம் மட்டும்தான் பாடிக்கொண்டே இருப்பார். அதே போல இப்பொழுது குட் பேட் அக்லி படத்திற்குமே அதிர்ஷ்ட புகழ்ந்து பாடி நிறைய வசனங்களை எழுதியிருக்காங்களாம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தற்போது ரசிகர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கு. குட் பேட் அக்லி படத்துல தெலுங்கு நடிகர் சுனில் அவர்கள் நடிக்கிறாரு. அதிர்ஷ்ட புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பாராம். சோ ஆகையால இது மீண்டுமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அது ரசிகர்கள் தற்போது பதட்டத்திலுமே இருக்காங்க. ஆனால் படம் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது, வேற ஜன்னல் இருக்கும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து என்னதான் தகவல்கள் வெளியானாலுமே ரசிகர்கள் கொஞ்சம் பதட்டத்துல தான் இருக்காங்க. இது போன்ற குட் பேட் அக்லி படத்தை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.